கேப்டன்சி எப்படி இருந்தது? இந்த வீட்டை வழி நடத்துறதுக்கு கேப்டன்ன்றதை தாண்டி இந்த வாரம் முழுசும் கேப்டனை வழி நடத்த வேண்டியதா இருந்தது. சார் அவர் இருக்கின்ற பிரசன்ஸே அவர் மறக்க அடிச்சிட்டாரு. எல்லா கேப்டன்ஸுமே மரியாதைக்குரிய இடத்துல இருந்திருக்காங்க சார். ஆனா அண்ணன் மட்டும் இந்த வாரம் பரிதாபத்துக்குரிய இடத்துல இருந்த மாதிரி தோணுச்சு சார். இந்த பாரு, நம்ம 2 பேரும் தான் இருக்கோம். டீசெண்டா முடிச்சுக்கோ. இப்படி உயிர் மேல ஆசை இருந்தா நான் இடிச்ச தப்புன்னு காலில் வந்து பண்ணி கண்ணி எமைக்கிறோம். என்னது என்ன டீசெண்டா முடிச்சுக்கோங்க. கையை முறுக்கிற நீ இதே மேட்டர் என் ஏரியாவில் செஞ்சிருந்தா முறுக்கு நிறைய முறுக்கு மாதிரி நொறுக்கு ஒடிச்சு வந்துருக்கீங்க. ஏன் இங்கே நொறுக்கு? ஓஹோ, இங்க சாஃப்டான ஆளு, அன்பான ஆள்னா சௌந்தர்யா விட நல்லா மூஞ்சில வச்சு தைக்கணும்னு சொன்னாரு. அப்ப இந்த கோவலம் எங்க சார் வந்தது? நீங்களா யாருடா? How do I tell you? 10வது கேப்டன் ஒருத்தர் இருந்து ஏன்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்ஸ்அப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? ஷோல இருக்க ஒரு அப்ராணி வந்து டீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. என்னதான் காரணம்? இப்ப நான் நீ கை தூக்குனா நான் உன்னை கேட்டு அப்புறம் தான் பதில் சொல்லுவேன். அது ஈகோ தொட்டு ஓட்டிட்டு எல்லாத்தையும் பரவாயில்லை. நீங்க உங்களுக்கு ஒரு விஷயத்த நம்பினீங்க, அல்ல ஸ்ட்ராங்கா எக்ஸ்பிரஸ் பண்ணீங்க. அப்படிதான் கணக்கு. இந்த மாதிரியான ஒப்பீனியன் அவங்க மத்த 5 பேருக்கு வந்து நீங்க சொல்லுங்க நடந்திருக்குமா? எல்லாரும் 2 பேர்ல யாரு போவாங்க நினைக்கிறீங்க? எனக்கு விஷயம் தோணுச்சு. தர்ஷிகா சார். 4th வீக் பின்னாடி தர்ஷிகா எந்த பெர்ஃபார்மன்ஸ் வெளியே தெரியவே இல்லை சார். தர்ஷிகா காணும் இந்த வீட்டுல எல்லாரும் கடந்த சில வாரங்களா சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த வாரம் தர்ஷிகாவே அதை உணர்ந்தாங்களோன்னு தோணுச்சு சார். நான் அனௌன்ஸ் பண்ண நினைக்கிறேன். பண்ணிடலாமா? ஓகே. படத்துல தாங்க